வணக்கம் கைஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இப்போது வேக்கன்சி வெளியாகி உள்ளது. இது எல்லாருமே 10th படித்தவங்க யார் வேணால் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இது வந்து இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த கேட்டகரி இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மட்டும்தான் ஆள் எடுப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இல்லைனா எஸ்எஸ்சி மூலியமாகவும் நீங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா கேன்டீன், ஓகேவா, எம்டிஎஸ் கேட்டகரி. நீங்கள் கேன்டீனில் ஒரு ஸ்டாஃப் கேட்டகரியாக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கேன்டீனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எக்ஸாம் மூலிமா தான் ஆள் எடுக்கிறாங்க. சாதாரண சஃபாய் பெருக்கிறவங்களுக்கு கூட எக்ஸாம் மூலிமா ஆள் எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு இப்போது காம்படிஷன் வந்துச்சு. இந்த துறை பார்த்திங்கன்னா நல்ல ஜாப்பு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரெகுலர் பேசிக்கு, கான்ட்ராக்ட் பேசிக் கிடையாது. நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதுமானது தான். இதோட ஜாப் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி, உங்களுடைய பாண்டிச்சேரியில் மட்டும்தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யார் வேணாலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கான கல்வி தகுதி 10th, சரிங்களா. நீங்கள் ஒரு இந்தியன் குடிமகனாக இருந்தாலே போதுமானது. நீங்கள் மெட்ரிகுலேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி எதனா படிச்சிருக்கலாம், சரிங்களா. நீங்கள் ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் நீங்கள் 10th மார்க் படிச்சிருந்தாலே போதுமானது. நீங்கள் 10th மேலே ஹையர் குவாலிஃபிகேஷன் எது இருந்தாலும் தாராளமாக இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு எலிஜிபிள். இது குரூப் சிக்கில் வர வேண்டிய ஒரு டிபார்ட்மெண்ட், சரிங்களா. அந்த குரூப் சின்னா ஒரு நம்ம கேட்டகரியில் விஏஓ, குரூப் டி தமிழ்நாடு போலீஸ், அந்த லெவலுக்கு சேலரி பேசிக் இருக்கும். ஒரு 18,000க்கு மேலே தான் உங்களுடைய சேலரியை கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்தந்த கேட்டகரி கம்யூனிட்டி பேசிக்கில் வேக்கன்சி பிரிச்சுருக்காங்க. அன்ரிசர்வ்க்கு வந்து 13 வேக்கன்சி, எஸ்சிக்கு 3, ஓபிசிக்கு 6, எஸ்டிக்கு 1, இடபிள்யூனா எக்ஸ்ஆர்மியில் அவங்க வந்து ஒரு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பே லெவல் பார்த்திங்கன்னா 18,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுடைய சீனியரிட்டி பிரகாரம் நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் நீங்கள் சேஞ்ச் ஆக உங்களோட சேலரியும் உயரும், ப்ளஸ் உங்களோட பதவியும் உயரும், சரிங்களா. லாஸ்ட்டாக சொன்னது தான், நீங்கள் ஒரு இந்தியன் குடிமகனாக இருந்தால் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி, ஆந்திரா, கர்நாடகா, பெங்களூர் எது இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசுக்குள்ளே கொடுக்குறாங்க. இதோட அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான், ஜஸ்ட் நவ் 8/9/2024 அன்றைக்கி தான் ஓப்பன் ஆச்சு. 22/9/2024 அப்ளிகேஷன் முடியுது, சரிங்களா. அதனால் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து வீடியோ பார்த்தோன்னே அப்ளிகேஷன் போடுற வேலையை பாருங்கள். இது ஒரு அப்ளிகேஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியும், ஆஃப்லைன் கிடையாது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டேரெக்ட் வெப்சைட்டுக்குள்ளே போய்டும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே அந்த எந்த இன்கம் டேக்ஸு கேன்டீன் ரெக்ரூட்மெண்ட்டுன்னு இருக்கும். நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில் ஓப்பன் ஆகும். அதில் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுடைய நேமு, ஃபோனு, மொபைல் நம்பர், அலர்ட் மெசேஜ்லாம் கரெக்டாக கொடுங்க. ஏன்னா இன்டிமேட் பண்ணுறது எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்குற மெயில் ஐடிக்கு உங்களோட ஃபோன் நம்பருக்கு தான் வரும். அதனால் வந்து நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக இருக்கும், உங்களை ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக இருக்கும், சரிங்களா. நீங்கள் கரண்ட்டில் வச்சுன்னு இருக்கிற நம்பரை கொடுங்க. அதுதான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் மஸ்ட், சரிங்களா. உங்களோட அட்ரஸ் கரெக்டாக கொடுங்க. உங்களோட சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே போல் உங்களோட நேம் இருக்கணும், இன்ஷியல் இருக்கணும், டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். எதுவுமே மிஸ்மேட்ச் வரக்கூடாது. அப்படி மிஸ்மேட்ச் வந்துச்சுன்னா உங்களோட எக்ஸாம் சென்டரில் கண்டிப்பாக லாக் ஆகிடுவாங்க, ஓகேவா. ஏன்னா வெரிஃபிகேஷன், கிராஸ் கொஸ்டின் எல்லாம் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் இதுக்கு, இதில் இன்டர்வியூ இருக்குது. இன்டர்வியூனா உங்களுக்கு அதை பற்றி கேன்டீனை பற்றி சில விஷயம் தெரிஞ்சிருக்கா, உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கா, சரி, அதை பற்றி தான் இருக்கும். மற்றபடி மெரிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் மூலிமா தான் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதனால் ரிட்டன் எக்ஸாம் வந்து ஃபாலோ பண்ணிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்குது இந்த வீடியோ. நம்ம வீடியோ அதிகமாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரு பெல் ஐக்கன் டக்குன்னு ஒன்று கிளிக் பண்ணிவிடுங்க, சரிங்களா. வேறுனா உங்களுக்கு எந்த டவுட்டுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க. அதுக்கான ரிப்ளை, அதுக்கான பதில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ நண்பர்களே, பாய்.